ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீகா சமையல். காலையில் டிஃபனுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு இட்லி அரிசினா அரை கப்பு துவரம் பருப்பு, நம்ம சாம்பாருக்கெலாம் எடுப்போம்ல துவரம் பருப்பு, அது அரை கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறணும். இதை மாதிரி ஊறினோன்னா இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட ஒரு 8 பல் பூண்டு, நல்ல பெரிய பல் பூண்டாக 8 பல் சேர்த்துருக்கேன் நான். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 சேர்த்துருக்கேன். இனி இதுக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் முழு பெருஞ்சீரகம், தேங்காய் துருவல் ஒரு அரை கப்பு இது கூட சேர்த்துருங்க. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இனி நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியும் பருப்பையும் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் லைட்டாக தண்ணி தெளித்து இதை அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை மாதிரி தண்ணி லைட்டாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். தெளித்து இதை மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம். நம்ம உருண்டை பிடிக்கிற வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிடலாம். கல் நல்லா சூடானோன்னே எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துருக்கேன். உருண்டை எடுத்துகிட்டு இதை நல்லா தட்டிடலாம். தோசைக்கல்லை நல்லா எவ்வளோ தூரம் மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவு தட்டிடலாம் இதை. இனி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். 2 பக்கமும் நல்லா வேகணும். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா நல்லா முறுமுறுன்னு வேகும். இது கொஞ்சம் 2 பக்கம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இது மாதிரி நல்லா வெந்தோன்னே எடுத்துருங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.